திருநெல்வேலி அருகே சாலையின் குறுக்கே மாடு வந்ததால் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி நோக்கி அரசு பேருந்து பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. ஆரோக்கியநாதபுரம் சாலையின் குறுக்கே திடீரென மாடு ஒன்று வந்துள்ளது. ஓட்டுநர் இதையடுத்து பிரேக் போட்டதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. உடனடியாக அருகே இருந்த பொதுமக்கள் ஓடி வந்து பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை மீட்டனர். விபத்தில் காயமடைந்த 14 பயணிகள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. வத்தலகுண்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கணவாய்ப்பட்டி, புதுப்பட்டி, மல்லனம்பட்டி, தும்மலப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக கொடைரோடு பேருந்து நிலையம் அருகே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வெளியூர் செல்லும் மக்கள் கடும் அவதியடைந்தனர். வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் படுகொலை சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கும்பகோணம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. வளையப்பேட்டை நடுசாலை கிராமத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற கேரம் விளையாட்டுப் போட்டியில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க பன்னீர்செல்வம் என்பவர் முயன்றுள்ளார். அப்போது ஒரு தரப்பினர் அறிவாளால் வெட்டியதில் பன்னீர்செல்வம் உயிரிழந்தார். இந்த வழக்கு கும்பகோணம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி ராதிகா குற்றம் சாட்டப்பட்ட அருண்குமார், சவுந்தரராஜன், சுரேஷ், பாலாஜி ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக உள்ள ருக்மணிக்கு 2 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். சோளிங்கர் நகராட்சி அலுவலகத்தில் திமுக நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. அப்போது 7வது வார்டு திமுக கவுன்சிலர் மோகனா சண்முகம் தங்களது வார்டில் 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஒரு பணி கூட வழங்கப்படவில்லை என தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 156 மீட்டர் கால்வாய்க்கு 7,50,000 மதிப்பீட்டில் விடப்பட்ட டெண்டரை நகரமன்ற தலைவியின் கணவர் அசோகன் தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது. கோட்டூர், திருப்பத்தூர், எடையர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்ட குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த குடிநீர் குழாயில் கடந்த 2 மாதங்களாக உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் முழுவதும் வெளியேறி வருகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் வாகனத்தில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். நாகர்கோவிலில் இருந்து கொடைக்கானலுக்கு நண்பர்கள் 4 பேர் காரில் வந்துள்ளனர். அப்போது வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் குரசரடி பகுதியில் வாகனம் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென காரின் முன்பகுதியில் புகை வந்த நிலையில் பதறியடித்து காரை நிறுத்திவிட்டு 4 பேரும் இறங்கினர். பின்னர் சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கன்னியாகுமரி கடல் நடுவே உள்ள கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடல் நடுவே உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளூர் சிலைகளையும் அதனை இணைப்பு பாலமாக கண்ணாடி தொங்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் கடந்த டிசம்பர் மாதம் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் ஒருவித அச்சத்துடன் கடந்து சென்றனர். மதுரை அருகே துணை முதலமைச்சரால் வழங்கப்பட்ட பட்டாவை மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் ஒப்படைத்தனர். வடக்கு நாவினிப்பட்டியில் 7 ஏக்கர் நிலத்தில் 200க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக வீட்டுமனை பட்டா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த வீட்டுமனை பட்டாக்களை கடந்த ஆண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதனையடுத்து பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இடத்தை வருவாய்த்துறையினர் மூலமாக அளந்து கல் ஊன்றப்பட்டது. ஆனால் மர்ம நபர்கள் சிலர் ஊன்றிய கல்லை தூக்கி எறிந்துவிட்டு பயனாளிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பயனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வருகை தந்து பட்டாவை மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
எங்களுக்கு இடம் கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணி இடம்லாம் கொடுத்துட்டாங்க. கல் உண்டியாச்சு, கலெக்டர்மா எல்லாரும் வந்து கல் உண்டி எல்லா இடம்லாம் அளந்து கொடுத்து போயிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள் வந்து எங்களை வசிக்க விட மாட்டாங்க. நைட்டு கல் உண்டி போனால் காலையில் விடிய காலையில் போய் பார்த்தா புடியும் போட்டுறாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நாங்கள் இதோட 5 தடவை வந்துட்டோம். அப்போ இதுக்கு அரசாங்கம் என்ன முடிவு தராங்க? இல்லை கவர்மெண்ட்லேருந்து வீடாக கட்டி கொடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டி கொடுக்க சொல்லுங்க. இல்லாதவங்க ஏழை எளிய மக்கள் தானே வர்றாங்க. இப்போ அளந்து கொடுக்க போனால் அங்கே ஒரே சட்ட ஒழுங்கு பிரச்சனை. எப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் அளந்து விடனாலும் அன்னைக்கு நைட்டே கல்லில் எல்லாமே பிடிச்சி உடச்சி போட்டுறாங்க. அளக்கிறதுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்துட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டா அதனால எந்த பிரயோஜனமும் பயனாளிகளுக்கு இல்லை. கடுமையான பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களால வீடு வாசலை கட்ட முடியும். மிச்சபடி அவங்களால பயன்படுத்த முடியாத நிலை வந்துடும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோயில் கும்பாபிஷேக விழாவை தமிழ் மொழியில் நடத்த வேண்டும் என தமிழர் தேசம் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். குளித்தலை அருகே ஐயர் மலையில் புகழ்பெற்ற சுரும்பார் குழலி உடன் உரை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோவில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கோயில் கும்பாபிஷேக விழாவை தமிழ் மொழியில் நடத்த வேண்டும், ஒருதலைபட்சமாக செயல்படும் கோவில் செயல் அலுவலர் மீது உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழர் தேசம் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடமுழுக்குக்கான அறநிலைத்துறை சார்பாக வெளியிட்ட பத்திரிகையில் வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து தமிழில் அச்சடித்து குடமுழுக்கு செய்யணுன்றத எங்களோட கோரிக்கை. அந்த பொறுப்பில்லாத அதிகாரி மீதும் இந்த கோயில் நிர்வாகத்தின் மீதும் ஒரு குறிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அரசு நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் மருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தில்லைநகர் பகுதியில் உள்ள அரசு சுகாதார நிலையத்தை தினமும் ஏராளமான பொதுமக்கள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் மக்களுக்கு வழங்க வேண்டிய மருந்துகள் குவியலாக மருத்துவமனை அருகிலேயே கொட்டி எரிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மருந்துகளை தீ வைத்து எரித்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் இயங்கி வரும் அரசு நியாய விலைக் கடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் அனைத்து ரேஷன் பொருட்களும் நனைந்து சேதமாகின. பெரிய மணியக்கார் தெருவில் இயங்கி வரும் நியாய விலைக் கடை வளாகத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைப்பதற்காக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது முறையாக திட்டமிடாததால் குடிநீர் பைப் லைன் உடைந்து நியாய விலைக் கடைக்குள் தண்ணீர் சென்றது. இதனால் கடையில் இருந்த 10க்கும் மேற்பட்ட சர்க்கரை மூட்டைகள், 50க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகள் உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் நனைந்து சேதமாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகராட்சி ஊழியர்கள் கடைக்குள் இருந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வடபழனியில் 23வது நாளாக போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம், தொழிலாளர்கள் ஓய்வு பெறும் நாளில் பண பலன்கள் வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்து விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இதுநாள் வரை வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விளம்பர அரசை கண்டித்து கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 23வது நாளான இன்று அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பை பதிவு செய்தனர்.